கடவுள் நம்மளை இந்த நாளை காண செய்த இந்த நேரத்தை நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த ஆராதனையின் தொடக்கத்திலே தேவன் நமக்கு பத்திரமாக இந்த இடத்திலே கொண்டு சேர்த்த தயவுக்காக நன்றி. இந்த ஆராதனை தொடக்கத்துக்காக ஏஞ்சல் சிஸ்டர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்கள் தூய தகப்பனே, அருமையான இந்த மாலை நேரத்துக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை கர்த்தாவே அற்பரும் பாவிரும் நீசருமா எங்களுக்கு மட்டுமாய் தந்து எங்களுடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அந்த நாளையும் கர்த்தாவே இதோ உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் கழிக்க நீர் செய்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் சென்ற வாரம் கர்த்தாவே உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டோம் ராஜா. நாங்கள் மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வரும் வரை அப்பா எங்களை நீர் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து கொண்டிரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஊழிய ஸ்தலங்களிலே இருந்தீரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாகனங்களில் போகும்போதும் வரும்போதும் இந்த கிருபை இருந்ததே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சீதோஷ நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிரே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உற்றார் ஒருவர் நினைச்சிட பந்துக்கள் எங்கள் நெய்பர்ஸ் கொலீக்ஸ் எல்லாரையும் பாதுகாத்து கொண்டிரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாய் கர்த்தாவே மீண்டுமாய் இப்படி ஆலை பிரகாரங்களில் நாங்கள் கடந்து வர நீ செய்த மட்டில்லாத கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை தப்புவிக்கிற தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தப்புவிக்கிறீர், இனியும் தப்புவிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலை பிரகாரமாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிற பொழுது அப்பா பல விதமான போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு கர்த்தாவே நாங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆனந்த களிப்போடு கர்த்தாவே உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்முடைய வசனத்தை கேட்கவும் கர்த்தாவே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீர் வெறுமையை அனுப்பாமல் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய ஆத்துமாக்கு வேண்டிய மன்னாவை நீர் தர வேண்டுமாறு கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்து கொண்டு இருக்கிற மக்களையும் பத்திரமாய் நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாறு கூட செபிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஊழியக்கார விசேஷமாக இந்த கருத்தில் தந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை கர்த்தாவே நீர் சிலுவைக்கு பின்னால் மறைத்தாப்பா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த மகன் தர கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு வெறுமனை போய்விடாத படிக்கப்பா உங்களுடைய ரத்த கோட்டைகளாய் நீர் மறைத்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க போகிற இந்த ஆராதனை கர்த்தாவே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு கூட செபிக்கிறோம் ஐயா. குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவாய் நீர் மன்னிக்க வேண்டுமாறு கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரம் முழுவதும் உங்களுடைய கருத்தை நாங்கள் தந்து செபிக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த கிருபை, பிரசன்னம், வழிநடத்தல், தயவு, இரக்கம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். முதலாவது பாடலாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், ஏசாயா 9:6 சொல்லியிருக்கு. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசுவுடைய நாமம் எவ்வளவு அற்புதமான நாமம் உள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாமத்தினால விடுதலை, சுகம், ஜெயம் எல்லாமே உண்டாகும். அந்த நாமத்தை நமக்கு சொல்லும் போதே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இயேசுவோட ஒரு நாமம் இருக்கு, நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் கடவுளுடைய நாமத்தினால நமக்கு எல்லா விடுதலை, ஜெயம் எல்லாமே கிடைக்கும். அதை நினைச்சு அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை நம்ம பாடுவோம். Bye.
எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படவே விட மாட்டார். ஒரு நாளும் பாதி வழியில நம்மளை விட்டுட்டு போற தேவன் அல்ல. அவர் முழுவதும் நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டத்திலையும் நஷ்டத்துல எல்லாத்துலயும் கூட இருந்து அந்த பாதையை கடந்து போகிறதுக்கு தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல அடிமையா இருந்த போது அவர் பத்திரமா கானான் தேசத்துக்கு அவ்வளவு ஒரு தேசத்துக்கு கொண்டு போறதுக்காக 40 வருடங்கள் அவர் அவ்வளவு இதை கொடுத்தாரு. அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரு. ஆனாலும் கடவுள் கடைசி நிமிஷம் கடைசி கானான் தேசத்துக்கு அற்புதமாக கொண்டு வழி நடத்தின தேவன் நம்மளையும் நமக்கு தேவைகளை கண்டிப்பா அவர் நாள் சந்திப்பாரு. அவர் நம்மளோட நடுவழிகளே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதனையோட இந்த பாடலோட சேர்ந்து நம்ம பாடுவோம். தெய்வமாக கொண்டோ
செய்யணும். அவருடைய கிருபை வந்து அவ்வளவு ஒரு ஒரு நம்மளை வந்து எல்லாத்துலயும் பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிருபை. நமக்கு நேபுகாத்நேசரோட ஸ்டோரி தெரியும். அந்த 3 பேரையும் அவங்களோட முடி கூட கருகாம பாதுகாத்தாருன்னா அந்த கிருபை எவ்வளவான கிருபை. நம்ம தெய்வத்தை விட ஒரு நல்ல தெய்வம் வந்து எங்கேயுமே இல்லை. அவர் தான் உண்மையான ஜீவன் உள்ள தேவன் என்பதை வந்து அந்த பொற்சிலை வணங்க சொன்ன அவருக்கு வந்து வெளிப்படுத்தினாரு. எவ்வளவு ஒரு அக்கினி சூளையில போட்ட போதும் ஒரு முடி கூட கருகாம பார்த்த கிருபை எவ்வளவு ஒரு கிருபை. அந்த கிருபை மூலம் நம்மளோட கட்டுகள், மன கவலைகள் எல்லாமே மாறக்கூடும். அவர் உண்மையா நம்ம தொழுது கொள்ளணும். சங்கீதம் 32:10 ஒரு வசனம் இருக்கு. துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதனால நமக்கு வர்ற வேதனை எல்லாம் வேதனையே கிடையாது, ஆண்டவரை விடவா நமக்கு வந்துட்டு. ஆனா கர்த்தரை நம்ம நம்பி இருக்கும்போது அந்த நம்பிக்கையினால அவரோட கிருபையினால நம்மளை பாதுகாத்து நமக்கு என்ன தேவையோ அதை அவர் பண்ணுவாரு. எரிகிற அக்கினி சூளையில போட்டாலும் நம்மளை பாதுகாக்கிற நம்ம தேவன் இருக்கும்போது நம்ம கலங்கவே கூடாது. எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு அடிமையா கொண்டு போனாங்க. யோசேப்போட அந்த கிருபை இருந்த காரணத்தால மட்டும்தான் அந்த அதிபதியா மாற்றினாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளே இந்த தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவரோட நோக்கம் வந்து இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக நம்மளை அழைத்து வந்த தேவன். நம்ம உண்மையா ஆராதனை செய்த ஆண்டவரை தொழுது கொள்வோம். இந்த பாடலை பாடுவோம். நல்ல
கண்டிப்பாக நமக்கு செய்து முடிப்பார். அது அவர் நினைச்சு இந்த பாடலை நாம் பாடுவோம். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்.
கொடுத்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிக்காகவும் ஜெபிக்கும்படி ஷைனியை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, துதிகளிலே வாசமாயிருக்கிற ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா இந்த ஆராதனையிலே நன்றி தகப்பனே ராஜா. எஸ் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே, நடத்தி இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய கருத்து ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை ராஜா எங்களுக்கு தகப்பனே ஆசீர்வாதமான ஆராதனையால் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் ஒரு மனமாய் தகப்பனே அப்பா ஏகோபித்து அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்க தந்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்பா நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா இனி வருகிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அப்பா உம்முடைய மகனை மறைத்து ராஜா எங்களுக்கு தேவையான ராஜா அப்பா மன்னாவை எங்களுக்கு தாருங்க தகப்பனே. அப்பா என்னுடைய காதுகள் மட்டுமல்ல ராஜா, எங்களுடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும் தகப்பனே. ஆமென் ராஜா. அதை கேட்ட வண்ணமா எல்லா தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில ராஜா நீங்கள் பயன்படுத்த ராஜா அநேகருக்கு தகப்பனே பிரயோஜனமாய் காணப்பட எங்களை பயன்படுத்துங்க அப்பா. அப்பா எங்களை நாங்கள் முழு மனதாய் உடைய கரத்துல தருகிறோம். குயவன் தன் மன விருப்பத்தின்படி மனைவி போல ராஜா நீங்க எங்களை மனைவி போறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா காணிக்கை பகுதியை ஆசீர்வாதமாய் தாருங்க ராஜா. அப்பா உதாரத்துமாய் தகப்பனே உள்ளத்தோடு கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நாங்கள் கையிட்டு செய்யற வேலையில தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க அப்பா. அநேகருக்கு நன்மையானதை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரும்பி வாசிக்கிறோம் தகப்பனே. அது போல ராஜா இந்த உலகத்திலே ராஜா நாங்கள் அநேகருக்கு நன்மையானதை செய்ய எங்களுடைய கரத்தை ஆசீர்வாதமாய் தாருங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திர ராஜா. அவங்க வசனம் சொல்லும் போது தகப்பனே அது வாய் வழியாய் மட்டும் அல்ல ராஜா, உள்ளத்தில் இருந்து உடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள தேவன் அப்பா பயன்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்துல தருகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படணும் ராஜா, நீங்க மாத்திரம் மகிமைப்படணும் தகப்பனே. ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. அடுத்ததாக பைபிள் ரீட் பண்றதுக்கு ஜாஸ்மின் அழைக்கிறேன்.